அன்பான அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னாக்கா, ஜாலியாலி கிராஸில் இருக்கிற டும்கு ரோட்டில் அந்த பிளேவர் மேலே தான் போயிட்டுருக்கோம். சரிங்களா? இப்போது நானும் எங்கள் மச்சான் நீங்கள் வெளியில் போயிட்டு வரோம். ஸோ நீங்கள் சண்டே இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். வாங்க அப்படியே பதிவுக்குள்ளே போய் பார்ப்போம். டிராஃபிக் நிலவரம் எப்படிங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஐயோ கீழே சரியான டிராஃபிக்குங்க, பயங்கரமான டிராஃபிக்கு. ஸோ பயங்கரமான டிராஃபிக் இன்றைக்கி சண்டே கூட. இன்றைக்கி சண்டே தான் ஹெவி டிராஃபிக், மற்ற நாள் விடன்னு வச்சுங்களேன். அப்படியே மேலே போயிட்டுருக்கோம். அந்த எலிவேட்டர் பிளேயர் மாதிரி தான் போயிட்டுருக்கோம். நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். இன்னும் முன்னாடி எப்படி இருக்கிறது தெரியாது டிராஃபிக்கு. கடவுள் புண்ணியத்தில் இப்படியா இருந்தால் பரவாயில்ல. எப்படிங்க பார்ப்போம் வாங்க. அப்படியே முன்னாடி போயிட்டு போகலாம் வாங்க. பாருங்கள், நமக்கு ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு பார்த்தீங்களா, இன்றைக்கி சண்டே. ஸோ நீங்கள் எல்லாம் சண்டே அதெல்லாம் ரிட்டன் கிளம்பக்கூடிய மக்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எல்லாம் வாரமாக கிளம்பிட்டாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மெட்ரோ ட்ரெயின் பார்க்கிங் போய்ட்டு பாருங்க, தெரியுதுங்களா? என்ன வண்டி வருது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் சிட்டியிலேருந்து எவ்வளோ வருது. ஐயோ சாமி எவ்வளோ வண்டி வருது. முடிஞ்சதுங்க, நம்ம சொல்லி முடிஞ்சது. இங்கே டிராஃபிக் ஜாம் ஆரம்பிச்சது. இது இன்னும் எவ்வளோ நேரம் முடியுமோ தெரியாது. இங்கேருந்து ஆரம்பமாகிடுச்சு. அப்படியே மெதுவாக நான் வந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். கியூவில் என்னாச்சு, எப்போ வெயில் கிடைக்குமோ தெரியாது. வெயில் கிடைச்சா தான் நம்ம போய் சேர்ந்த மாதிரி. அது வரைக்கும் இங்கே மேலே ரோட்லேயே தான் நிற்க வேண்டியதான். அடங்கப்பா, பயங்கரமான டிராஃபிக்குப்பா. ஐயோ ஐயோ சாமி. நான் வரைக்கும் நாங்கள் குணிகள் வரைக்கும் போயிட்டு வந்தோம். குணிகள் ரோட்டில் பயங்கரமான வண்டிங்க வந்துட்டு இருந்தது. ஸோ அதுங்களை அப்படியே முதல்ல ஒதுக்கி வந்துட்டு இருந்தோம். நாங்கள் எல்லாம் ஓரம் எடுத்து அப்படியே நிதானமாக வந்துட்டு இருந்தோம். பார்த்தா அங்கே வந்து மாட்டிக்கிட்டோம். நாங்கள் வந்து இது ஏதோ ஒரு வேலையாக குணிகள் போயிட்டு வந்தோம். அன்றைக்கி சண்டே போய்ட்டு அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட டவுன் இறங்கக்கூடிய இடம் வந்துட்டோமா தெரியலையே. இங்கே நடப்பு நிற்கிறோம். ரைட் சைடில் ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குது. அது எங்கே வருது? பிரகாஷ்பாடி. கரெக்டாக கீழே வந்து பிரகாஷ்பாடி பஸ் பாடி இருக்குங்க. அங்கே தான் நிற்கிறேங்க இப்போ. அப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃப்ளைஓவர் மேலே வந்து ஒரு இறங்கக்கூடிய கட்டுறதுக்கு வந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், கொஞ்சம் மூவ் ஆச்சுன்னா தெரியும் எங்கே இருக்குன்னு. அப்படியே போகலாம் வாங்க, பயணிக்கலாம் வாங்க. என்ன பண்ணுறது, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ஏற்படுது, நமக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் டிராஃபிக் இல்லை. அப்படியே போயிட்டு போவாங்க. மூவாகி போயிட்டுருக்குங்க. இரவு நேரம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:45 மணிக்கிட்ட நான் ஆகிட்டுருக்கு. ஐயோங்கப்பா, என்ன வண்டி எவ்வளோ வருது பார்த்தீங்களா? சாமி, என்னடா இதப்பா இவ்வளோ டிராஃபிக்கு சண்டே. அப்படியே மூவாகி போட்டிருக்கு நம்ம போகக்கூடிய பாதை. அப்படியே பயணிக்கலாம் வாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டுங்க, நம்ம டவுனுக்கு வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். கொஞ்சம் தூரம் போனாக்கா நம்ம கீழே இறங்கக்கூடிய இடம் வந்தாச்சுங்க. அப்படியே பயணிக்கலாம் வாங்கல, பார்க்கலாம். பாப்பா சாமி, என்னடா டிராஃபிக் எப்பா இது வரைக்கும் நிற்கிது. அப்பா மேல் வரைக்கும் பாதி பிரிட்ஜிலேருந்தே நிற்கிது இல்லைங்களாங்க. அடங்கப்பா கடவுளே, எப்படா முடியும், எப்போ முடியுமோ தெரியலையே. லேட் ஆகுமோ பாருங்க. அங்கே தூரத்தில் லைட் தெரியுது பார்த்தீங்களா? அங்கே தாங்க சிக்னல்லு. இங்கேருந்தே டிராஃபிக் ஜாமுங்க, தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா? ஓகே நண்பர்களே, நம்ம அந்த டிராஃபிக் பதிவு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க அப்படியே முன்னாடி பயணிக்கலாம். நிதானமாக போயிட்டுருக்கு. மறக்காமல் நம்ம பெல் ஐக்கன் தட்டுவீங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவு வந்து உங்களுக்கு சேரும். ஓகே நண்பர்களே.